Hello students, வணக்கம். இன்னைக்கு 12th business maxல chapter 5 numerical methodsங்கற பாடத்தை பத்தி படிக்க போறோம். numerical methodsங்கிறது உங்களுக்கு இது புது பாடம், பட் ரொம்ப ஈஸியான பாடம். இதுல வந்து மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. இதுல பட் என்னன்னா அப்படியே டிஃபரன்ஷியேஷன் கான்செப்டை டிஃபரண்டா கொண்டு வந்திருப்பாங்க. இதுல ரெண்டு சிம்பல் வழியா எப்படி இந்த பாடத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துட்டு வரலாம். பாடத்தில் இருக்கிற சம்ஸை போடுறதுக்கு முன்னாடி அதில் சில இன்டெப்த்தாக நொட்டேஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஃபைனைட் டிஃப்ரென்சஸ். ஃபைனைட் டிஃப்ரென்சஸ்னால் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேஷனில் படித்த dy by dx, dyனா என்ன, சேஞ்ச் இன் y, dxனா என்ன, சேஞ்ச் இன் x. அதை தான் ஒரு இப்போ புதுசாக ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர்னு ரெண்டு ஃபைனைட் டிஃப்ரென்சஸ் கான்செப்டில் படிக்க போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் என்ன இதில் டினோட் பண்ணுறோன்னா டெல்டாங்கிற சிம்பிள். ஓகே, டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய்1 மைனஸ் ஒய் நாட். அதாவது கொடுத்துருக்கிற வேரியபிள் நம்ம எப்படி போடுறோன்னா x0, x1, x2, x3, x4 அப்படின்னு நிறையா டேட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியறதுக்கான இந்த டேபிள் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. எக்ஸுங்கிறது x0, x1, x2, எக்ஸட்ரா xn. அதாவது x0ங்கிறது ஒரு வேல்யூ, அதுக்கு சின்ன இன்க்ரிமெண்ட் கொடுத்து x1, அதுக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் கொடுத்து x2, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் கொடுத்து x3, அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது. இப்போ இதை எப்படி எதுக்காண்டி மிஸ் இதை படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுங்கிறது உங்களோட இன்கம்னு வச்சுக்கலாம், ஒய்ங்கிறது அதுக்கு வரக்கூடிய செலவுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இவ்வளோ இன்கம் வந்தானா, இன்கம் வந்து உங்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்குன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி நான் 10 ரூபா சம்பளம் வாங்கினேன்னா அடுத்த வருஷம் எனக்கு 5 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுத்து 15 ரூபா, அதுக்கு அடுத்த வருஷம் 20 ரூபா, அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் தான் கொடுத்துட்டு வருவாங்க. அப்போ x0ங்கிறது ஸ்டார்டிங் இன்கம், x1 அப்படின்னா ஆஃப்டர் த இன்க்ரிமெண்ட் ஆஃப் 1 year we are getting the income as x1. அப்போ x0 எனக்கு இன்கம் வரும்போது செலவாகக்கூடிய பணமானது y0. அப்போ இந்த y0 நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் x0, அதனால் f ஆஃப் x0ங்கிறேன். ஸோ இந்த நொட்டேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் பேக்வேர்ட் ஆப்ரேட்டர்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி. அப்போ x0க்கு y0, x1க்கு y1, x2க்கு y2. அப்போ இந்த y0ங்கிறது என்னது, f ஆஃப் x0. y1ங்கிறது we are giving increment, அந்த இன்க்ரிமெண்ட்டு ஈக்குவல் இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ x1 சொன்னாலும் ஒன்று தான், அதையே நான் எப்படி சொல்கிறேன்னா x0 ப்ளஸ் ஹச்ன்னு சொல்கிறேன். x2ன்னு சொன்னாலும் ஒன்று தான், அதையே இந்த x0 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் வருது. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு இங்கே 10 ரூபாய் இன்கம்னா 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா இது 15ன்னு மாறும், அடுத்து திருப்பி 5 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இது 20ன்னு மாறும். அப்போ 10ஓட 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் தான் 20. அப்போ x2ங்கிறது x0 ப்ளஸ் 2h, x3 x0 ப்ளஸ் 3h, அப்போ xn x0 ப்ளஸ் nh மாறுது. இப்போ கிளியர் ஆகிட்டா? அப்போ y0 என்ன சொல்கிறேன், f ஆஃப் x0, y1 வந்து f ஆஃப் x0 ப்ளஸ் h, y2ங்கிறது f ஆஃப் x0 ப்ளஸ் 2h, அப்போ yn என்னவா மாறுது, f ஆஃப் x0 ப்ளஸ் nh. இப்படி இருந்தால் we are calculating the forward difference operator. அதான் டெல்டாங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பாருங்கள். வெரி சிம்பிள். இப்போ x0 எப்படி எழுதிக்கிறேன், எக்ஸை ஃபுல்லாக எப்படி வெர்டிக்கலாக எழுதுகிறேன், ஒய்யையும் வெர்டிக்கலாக எழுதுகிறேன். இப்போ டெல்டா ஒய் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய். இப்போது y0ல சேஞ்ச் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், y1 மைனஸ் y0. ஸோ இந்த டெல்டா y0ஓட மீனிங் என்னென்னா டெல்டா y0 இஸ் ஈக்குவல் டு y1 மைனஸ் y0. புரிஞ்சதா? அப்போ டெல்டா y1 நீங்களா சொல்லாமா, இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா y0, இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டெல்டா y1. ஃபார்வேர்டுன்னு என்ன அர்த்தம், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் டெல்டா y1, இதெல்லாம் 1 மார்க் கொஷனுக்கு உங்களுக்கு வரும். டெல்டா y1 இஸ் ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. இஸ் இட் கிளியர்? அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ வாட் இஸ் டெல்டா y0, y1 மைனஸ் y0. டெல்டா yn, டெல்டா ynன்னா இங்கே yn இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து என்னவா இருக்கும், இங்கே xn ப்ளஸ் 1ன்னு இருக்கும், இங்கே yn ப்ளஸ் 1ன்னு இருக்கும். அப்போ டெல்டா yn இதோட டெல்டா வேணும்னா என்னவா இருக்கும் நீங்களா சொல்லாமா, வாட் இஸ் டெல்டா yn விச் இஸ் ஈக்குவல் டு yn வேணும். அப்போ yn ப்ளஸ் 1 மைனஸ் yn, அதை தான் கொடுத்துருக்கு பாருங்கள். செகண்ட் பாயிண்ட்டா டெல்டா yn இஸ் ஈக்குவல் டு
yn plus 1 minus yn. ஓகே, இங்கே y1க்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? இங்கே பாருங்களேன், y1 is f of x0 plus h. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா f of x0 plus h minus f of x0ன்னு எழுதலாமா? வெரி குட். y2 எப்படி சொல்லுவீங்க? f of x0 plus 2h minus y1 என்ன சொல்லியிருக்கோம்? இங்கே பாருங்கள், f of x0 plus h. Is it clear? அதே மாதிரி what is delta yn? yn plus 1. yn plus 1 எப்படி எழுதுறேன்னா f of x0 plus n plus 1 into h minus 1ன்னு இருந்தால் இங்கே 1h இருக்கும், இங்கே 2ன்னு இருந்தால் 2h இருக்குது, இங்கே பாருங்கள் நாட்டுன்னு இருந்தால் ஹச்சே இல்லைன்னு அர்த்தம். அப்போ x0 in plus n plus 1 into h minus ynன்னா f of x0 plus n h. புரியுதா? அர்த்தம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதையே வெறும் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒய் நாட் டெல்டா ஒய் நாட்டை நான் எப்படி சொல்லலாம்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு வருதா, இதை எப்படி சொல்லலாம்? டெல்டா ஒய் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் ஒய்என், இதை எப்படி சொல்லலாம்? டெல்டா எஃப் ஆஃப் ஒய்என் சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வேணும்னா எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இப்போ பாருங்களேன், டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? நீங்களா சொல்லாமா? வாட் இஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் நாட்டுன்னு இருந்தால் எக்ஸ் நாட்னு போடுவீங்க, எக்ஸ்ன்னு இருக்கிறனால எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். Is it clear? So finite difference first 3 என்ன கொடுத்திருக்காங்கன்னா delta y0 is equal to y1 minus y0, delta yn is equal to yn plus 1 minus yn, delta f of x is equal to f of x plus h minus f of x. அடுத்தது properties, important properties. first property பாருங்க, if c is a constant then delta c is 0. cங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ delta c யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இதில் போடுங்களேன், delta c எஃப் ஆஃப் எக்ஸே உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டு, எக்ஸுன்னு இருந்தால் தான் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எனக்கு போட முடியும், இங்கே எக்ஸே இல்லை, போடலாமா? இங்கே பாருங்களேன், டெல்டா சி கேட்குறாங்க. டெல்டா சி அப்படின்னா எஃப் ஆஃப் சி தான் திருப்பி வரப்போகுது, அதாவது இங்கே ஃபங்க்ஷன்லேயே கான்ஸ்டன்ட் தான் வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், செகண்டும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், தட் ஃபார் த ஆன்சர் இஸ் 0. டெல்டா சி. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸோட வேல்யூ ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், ஆனால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? வெரி குட், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஒய். அப்போ நோ சேஞ்ச் இன் ஒய்னா ஃபஸ்ட்டு செகண்டோட ஒய் வேல்யூவும் ஃபஸ்ட்டோட ஒய் வேல்யூவும் உங்களுக்கு சேமாக இருக்கும். தேட் ஃபோர் த வேல்யூ ஆஃப் டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்தது பார்க்கலாமா? ப்ராப்பர்ட்டி 2, டெல்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். அதாவது டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்களேன், டெல்டா ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ டெல்டா ஸ்கொயர் ஒய் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட் அவுட் டெல்டா ஸ்கொயர் ஒய்? இங்கே என்ன பண்ணோமோ அதே தான், சேஞ்ச் இன் ஒய் இஸ் டெல்டா ஒய், டெல்டா ஸ்கொயர் ஒய் இஸ் சேஞ்ச் இன் டெல்டா ஒய். அப்போ டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் எனக்கு வேணும். என்ன பண்ணுவேன்? டெல்டா ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஒய் நாட், அதுதான் உங்களோட டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட். இப்போ டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன்னா என்ன சொல்லுவீங்க? டெல்டா ஒய் டூ மைனஸ் டெல்டா ஒய் ஒன். இஸ் இட் கிளியர்? அம்மா டெல்டா கியூபுக்கு நீங்கள் சொல்லலாமா? வாட் இஸ் டெல்டா கியூப் ஒய் நாட்? டெல்டா ஸ்கொயர் ஒய் ஒன் மைனஸ் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், அதாவது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட். இதுலேருந்து நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன் ரிசல்ட்டை. வாட் இஸ் யுவர் டெல்டா பவர் கே ஒய் நாட்? இங்கே பாருங்களேன், டெல்டாக்கு அப்புறம் டெல்டா ஸ்கொயர் டெல்டா கியூபு. இப்போ டெல்டா கியூப் ஒய் நாட் வரும்போது என்ன பண்ணேன்? கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸ்கொயர். அப்போ கேக்கு முன்னாடி என்ன வரும்? கே மைனஸ் 1. அப்போ டெல்டா பவர் கே மைனஸ் 1. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல்டா ஸ்கொயர் இங்கே கேக்கு முன்னாடி டேர்ம் டெல்டா பவர் கே மைனஸ் 1, டெல்டா பவர் கே மைனஸ் 1. கிளியர் ஆயிடுச்சா? இங்கே பாருங்களேன், ஒய் ஒன் அடுத்தது ஒய் நாட்னு போடுறோம், அதே தான் இங்கேயும் பண்ணுறோம், ஒய் ஒன் ஒய் நாட். ஸோ வாட் இஸ் டெல்டா பவர் கே ஒய் நாட்? இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் வரும். டெல்டா பவர் கே ஒய் நாட் என்ன வரும்? டெல்டா பவர் கே மைனஸ் 1 ஒய் ஒன் மைனஸ் டெல்டா பவர் கே மைனஸ் 1 ஒய் நாட். கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது பாருங்கள், இந்த ஒய் நாட்டை வேறு எப்படி எழுதலாம்? வெரி குட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னு எழுதுகிறோம். ஒய் ஒன் எப்படி எழுதுகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்னு எழுதுகிறோம். அடுத்து திருப்பி ஒய் நாட் எப்படி எழுதுகிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஸோ இந்த ஒய் ஒன் சொன்னாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்னு சொன்னாலும்
both are one and the same. Instead of f of x naught அப்படின்னு எழுதுறது போல f of x னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்னவா மாறும்? delta power k f of x equal to delta power k minus 1 into f of x plus h minus delta power k minus 1 into f of x. புரிஞ்சிடுச்சா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சம்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோரோவர் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த டேபிள் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் கேட்கலாம், 3 மார்க் கேட்கலாம். இந்த ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு எதில் கேட்கலான்னா ஜஸ்ட்டு வாட் இஸ் டெல்டா பவர் கே ஒய் நாட்னு கேட்டு உங்களுக்கு 1 மார்க்குன்னு கேட்கலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி, டெல்டா இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ், தட் இஸ் டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். டெல்டாங்கிறது ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஆக்சுவலாக மீனிங் என்ன? வாட் இஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஆமே கரெக்ட்? சரி, இப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு வேணும். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். இது 3 மார்க் கொஷனுக்கு கேட்கலாம். அப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலான்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், அதாவது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ இதில் இந்த ஃபங்க்ஷனையே சப்ராக்ட் பண்ணிடுறேன், இதுக்கு அடுத்து ப்ளஸ் ஹெச் ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் போட்டாச்சு, மைனஸ் இதையே திருப்பி எழுதணும் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? இப்போ இதை பிரித்து விடுங்க, என்ன வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? இது ரெண்டு சேர்ந்து ஒரு பேர் ஆகிடும், இது ரெண்டு சேர்ந்து இன்னொரு பேர் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? பை த டெஃபினிஷன் ஆஃப் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், திஸ் இஸ் நத்திங் பட் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? டெல்டா ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் RHS of our given one. So delta of f of x plus g of x is equal to delta f of x plus delta of g of x அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுத்தாச்சு. கரெக்டாக? அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் c is a constant then delta c into f of x. டெல்டானாலே டெரிவேட்டிவ்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது சேஞ்ச். டெல்டா இஸ் நத்திங் பட் சேஞ்ச். டெல்டா c f of x is equal to, நீங்கள் டெரிவேட்டிவில் சொல்லுவீங்க சி எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் என்ன சொல்லுவீங்க? சி இன்ட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் சேஞ்ச் பார்ப்பீங்க. அதே தான் இங்கேயும் பண்ணுறோம், சி இன்ட்டு சேஞ்ச் இன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்லி. இது எப்படி போகலான்னு பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ் டெல்டா சி எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவீங்க? டெல்டானாலே சேஞ்ச் இன் திஸ் வேல்யூ சி எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் சி எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக? இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போடலாம் எல்லாத்தையும். ஓகே, இப்போ சி ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா? இது எப்படி எழுதலான்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸா? கரெக்ட். வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நத்திங் பட் அவர், இங்கே பாருங்கள் என்ன இருக்குது? டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ சி டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ டெல்டா சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் அவர் RHS. ஸோ 3 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சில ரிசல்ட்ஸ் வித்தவுட் ப்ரூஃப் பாருங்கள். If m and n are positive integers, then delta power m into delta power n f of x equal to delta power m plus n into f of x ன்னு சொல்லலாம். இதெல்லாம் 1 மார்க்குக்கு உங்களுக்கு வரும். இந்த ரிசல்ட் வித்வுட் ப்ரூஃபை அதை பார்த்துக்கலாம். அடுத்து டெல்டா ஆஃப் f of x into g of x. இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷன் f of x into g of x. இது அப்படியே பார்க்க எப்படி இருக்குன்னா ப்ராடக்ட் ரூல் இன் டிஃபரன்ஷியேஷன் மாதிரி இருக்கு பாருங்க. f of x into delta g of x plus g of x into delta f of x இருக்கு. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், டெல்டா f of x by g of x. கோஷன்ட் ரூல் மாதிரி இருக்கு பாருங்க. கோஷன்ட் ரூலுக்கு என்ன சொல்லுவீங்க? u dash v minus uv dash by v square. அதே மாதிரி தான் இங்கே இருக்கு பாருங்க. g of x into delta f of x minus f of x into delta g of x whole thing divided by g of x into g of x plus h. Is it clear now? Next,
இந்த டேபிளை பாருங்கள். டெல்டா பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பவர் கே மைனஸ் ஒன் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் டெல்டா பவர் கே மைனஸ் ஒன் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த டேபிளை தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டு காமிச்சு திருப்பி ஒரு தடவை அந்த டேபிளை பார்த்து மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா ஒய் நாட்டுக்கு எப்படி சேஞ்ச் வருதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டு வருமா. ஒய் நாட் டெல்டா ஒய் நாட் டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் டெல்டா கியூப் ஒய் நாட். இப்போ டெல்டா பவர் 4 ஒய் நாட்னா டக்குன்னு உங்களுக்கு சொல்லித்தரணும். என்னது டெல்டா கியூப் ஒய் ஒன் மைனஸ் டெல்டா கியூப் ஒய் நாட். டெல்டா பவர் 5 ஒய் நாட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டெல்டா பவர் 4 ஒய் ஒன் மைனஸ் டெல்டா பவர் 4 ஒய் நாட். இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், அதை ஈங்கிற நொட்டேஷனை சொல்லுவோம். அப்போ இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஒய் நாட்னு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச்னா என்ன அர்த்தம்னா ஒய் ஒன். அதாவது இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அந்த ஒய் நாட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேல்யூ ஒய் ஒன். ஸோ இ ஆஃப் ஒய் நாட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒன். இப்போ அதே மாதிரி இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஹெச், அதுக்கு அடுத்து என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். அதாவது ஒய்யோட நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் த ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் இ. அதுக்கு தான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இ ஆஃப் ஒய் நாட்டுங்கிறது ஒய் ஒன், இந்த ஒய் நாட்டுங்கிறது தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச், இதுக்கு அடுத்த டேர்ம் இ ஆஃப் ஒய் ஒன். அப்போ ஒய் ஒன்னுக்கு அடுத்து இருக்கிறது ஒய் டூ. அப்போ ஈங்கிறது ஒரு ஆப்ரேட்டரோட ஒய் வேல்யூவை ஷிஃப்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இ ஒய் ஒன் ஈக்குவல் டு ஒய் டூ. வாட் இஸ் ஒய் ஒன் உங்களுக்கு தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். ஒய் டூங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டூ ஹெச். அப்போ இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச் என்னவா மாட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டூ ஹெச். இப்போ இந்த சாப்டரில் தனியாக 1 மார்க்குங்கிற டிஸ்கஷனே அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா கேள்வியுமே உங்களுக்கு 1 மார்க்குக்கும் வரலாம், 2 மார்க்குக்கும் வரலாம், 3 மார்க்கும் வரலாம். அதனால தான் எல்லாத்தோட ப்ரூஃபும் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இப்போ பாருங்களேன், இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஜென்ரல் எஃப் ஆஃப் எக்ஸுன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு அடுத்த டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். ஸோ இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னவா மாறுனா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக மாறும், இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக வராது. இப்போ பாருங்கள், அடுத்தது இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் பார்க்க போகிறோம். இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஷிஃப்டிங் வந்து நிறையா தடவை பண்ணலான்னு அர்த்தம். இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். வாட் இஸ் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இதுக்கு அடுத்த ஒய் வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹெச். இஸ் இட் கிளியர்? மிஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தான் எழுதலாமா, ஒய் ஒன் எழுதலாமா, தாராளமாக எழுதலாம். இது ஒய் நாட்னு எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். ஆனால் இங்கே எக்ஸ் நாட்டுன்னு இருந்தால் தான் நீங்கள் என்ன கொடுக்க முடியும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு இருந்தால் தான் ஒய் நாட்டுன்னு கொடுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஜென்ரலைஸ்டு வேல்யூ, அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா ஒய்ன்னு சொல்ல முடியாது. அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹெச்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா மாட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹெச். பாருங்களேன், இங்கே பவர் 2 இருந்தால் 2 வர மாதிரி ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக சொல்கிறேன். இப்போ இ பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ் சொல்லாமல் இ பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என்ஹெச்னு வரும். இஸ் இட் கிளியர்? இப்போ பாருங்கள், இ ஸ்கொயர் ஒய் நாட். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக எடுத்துகிட்டு வரேன், இ ஸ்கொயர் ஒய் நாட். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஒய் நாட்டுன்னு இருந்தால் 2 ஜம்ப் கொடுக்கும், ஒய் டூ. எப்படி இது வருதுன்னு பாருங்கள், இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இ ஆஃப் ஒய் நாட். வாட் இஸ் இ ஆஃப் ஒய் நாட்? வெரி குட், ஒய் ஒன். வாட் இஸ் இ ஆஃப் ஒய் ஒன்? அதோட அடுத்த ஜம்ப்பு ஒய் டூ. கிளியர் ஆகிட்டா? இதை மாடலாக வச்சுருந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் எஃப்என் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நிறையா கொடுக்குறது போல் எஃப்1 எக்ஸ் எஃப்2 எக்ஸ் எஃப்என் எக்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன, இ ஆஃப் எஃப்1 எக்ஸ் ப்ளஸ் எஃப்2 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா எஃப்என் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எஃப்1 எக்ஸ். அந்த ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் ஒன்றுக்கு தனித்தனியாக கொண்டுடலாம். இ ஆஃப் எஃப்1 எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் எஃப்2 எக்ஸ் ப்ளஸ் இ ஆஃப் எஃப்3 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா இ ஆஃப் எஃப்என் எக்ஸ். செகண்ட் ஒன் இ ஆஃப் சி எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எப்படி டெல்டாவில் போடுறோமோ அதே மாதிரி தான் சியை வெளியில் எடுத்துகிட்டு சி இன்ட்டு இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், வேர் சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அடுத்த தேர்டு பாருங்கள், இ பவர் எம் இன்ட்டு இ பவர் என் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படி சொன்னாலும் ஒன்று தான், இ பவர் என் இன்ட்டு இ பவர் எம் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எம் ப்ளஸ் என் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். டெல்டாலையும் இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம், அதை ஒரு தடவை ரிகலெக்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஃபோர்த் ஒன், if n is a positive integer then e power n into e power minus n f of x is equal to f of x. Next one, what is the relationship between delta and e? இது படிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐட்டமில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிஸ்ஸிங் ஆகிடுது,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இன்கம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்கமுக்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்களுக்கு எல்லா வருஷத்துக்கும் தெரியுது, சில வருஷத்துக்கு தெரியல. அந்த தெரியாத வருஷத்தோட எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் யூஸிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி டெல்டா அண்ட் இ. ஒவ்வொரு சம்மா உங்களுக்கு போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும். இப்போ இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூவ் தட் டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1. டெல்டாவை எப்படி எழுதிக்கிறேன்? டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஜென்ரல். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். தெளிவாக இருக்கீங்களா? வெரி குட். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எப்படி எழுதலாம்? ஷிஃப்டாக இருக்குது. எது ஷிஃப்டாக இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது ஒரு ஜம்ப்பு போயிருக்கு. அப்போ அதை என்ன சொல்லலாம்? இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸை வெளில எடுத்துடுறேன். அப்போ இது என்னவா மாறும்? இ மைனஸ் 1. அப்போ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குது? இ மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ வாட் இஸ் டெல்டா? டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1. உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா வாட் இஸ் டெல்டா? இ மைனஸ் 1. வாட் இஸ் டெல்டா ப்ளஸ் 1? இ. வாட் இஸ் டெல்டா மைனஸ் இ ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இதே கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். அடுத்த ரிலேஷன்ஷிப் இ டெல்டா ஈக்குவல் டு டெல்டா இ. இயும் டெல்டாவும் இன்டர்சேஞ்சபிள். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இ டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். இ. வாட் இஸ் டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். கிளியரா? ஓகே. இதை எப்படி எழுதலாம்? இது பார்க்க எப்படி இருக்குது? இ ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ப்ளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன். ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதை பிரித்து எழுதலாமா? ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற மாதிரி எழுதலாமா? வெரி குட். அப்போ இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். கிளியர் ஆகிடுச்சா? இ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு என்ன அர்த்தம்? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு ஒரு ஜம்ப் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h. இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஜம்ப் கொடுக்குறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு தெரியும். எஸ், டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். இதுக்கு முன்னாடி அடுத்த டேர்ம். அப்போ டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். டெல்டா ஆஃப் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்? இந்த எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ அப்படியே இன்டர்செயின் ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ தரவாக படித்தீங்கன்னா மிஸ் பண்ண மாட்டேங்க. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்? இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதைத்தான் இங்கே நான் போட்டிருக்கேன். டெல்டா இ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ. அப்போ எல்ஹெச்எஸில் இ டெல்டான்னு இருக்குது, ஆர்ஹெச்எஸில் என்ன வருது? டெல்டா இன்னு வருது. ஸோ இ டெல்டா ஈக்குவல் டு டெல்டா இ அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப் தெரியுது. ஸோ வாட் ஆர் த டூ ரிலேஷன்ஷிப்? டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1 அண்டு இ டெல்டா ஈக்குவல் டு டெல்டா இ. அதை யூஸ் பண்ணி சில சம்ஸ் உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறது காமிக்கலாம். எவாலுவேட் டெல்டா லாக் எக்ஸ். இது எக்ஸசைஸ் 5.1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு சம். டெல்டா லாக் ஆஃப் ஏஎக்ஸ் இதை எவாலுவேட் பண்ணுங்கிறாங்க. அப்போ டெல்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். திருப்பி ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் கணக்குள்ளே போகிறேன். டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஏஎக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே எக்ஸுன்னு இருந்தால் எக்ஸோட ஹெச் ஆட் பண்ணுறோம். அடுத்தது திருப்பி அதையே எழுதுகிறோம். இங்கே லாக் ஏஎக்ஸ்ன்னு இருக்குது. டெல்டா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து லாக் ஏஎக்ஸ். அப்போ ஏஎக்ஸுக்கு பதிலாக ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் ஏஎக்ஸ். புரியுதா? லாகில் ஒரு ரூல் தெரியும். என்னென்னா லாக் எம் மைனஸ் லாக் என். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? log of m by n. அப்போ a into x plus h by ax. a கட் ஆகிடும். இது எப்படி எழுதலாம்? x plus h by xன்னு இருக்கா? x by x 1 plus h by x. அதனால் h by x. ஸோ வாட் இஸ் டெல்டா லாக் ax? எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் இதே மாதிரி நீங்கள் எழுத முடியும். log of 1 plus h by x. இப்போ இதே மாதிரி டெல்டா e பவர் axன்னு கொடுத்தா கூட எழுதலாம். அதாவது a xக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணுறோம்? x plus h மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம் போடுறது ஈஸி ஃபார் யுவர் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு கேள்வி பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத தான் ஒய்ங்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஃபார் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 5 ஃப்ரேம் த டேபிள். ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் டேபிளையே ஃப்ரேம் பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா எக்ஸு ஒய். எக்ஸுங்கிறது 0 1 2 3 4 5 எடுத்துக்கணுங்கிறாங்க. எக்ஸு வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருந்ததுன்னா
ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க. அப்போ ஒய் ஆஃப் 0 எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போடுங்க. 0 0 0 அப்போ -1. ஸோ -1 0லேருந்து 5 வரைக்கும் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடுறேன். அப்போ 1 -1 +1 -1 அதை தான் இங்கே எழுதியிருக்கேன் 0. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறேன். 2 க்யூப் 8 -4 +2 -1 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இஸ் 5. ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 3 போடுறேன். 3 க்யூப் 27 3 ஸ்கொயர் 9 3 -1 இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த இடத்துல யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் இஸ் ஃபார் 20. அடுத்தது ஒய் ஆஃப் 4 எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறேன். 4 க்யூப் 64 4 ஸ்கொயர் 16 4 -1 ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எஸ், யுவர் ஆன்சர் இஸ் 51. ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறேன். 5 க்யூப் 125 5 ஸ்கொயர் 25 எக்ஸுக்கு பதிலாக 5 -1 சிம்பிளிஃபை பண்ணால் 104. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடச்சாச்சு? எக்ஸ் வேல்யூக்கு வேணுங்கிற ஒய் வேல்யூ எனக்கு கிடச்சாச்சு. இந்த இருக்கிற எல்லா ஒய் வேல்யூவையும் இந்த டேபிளில் என்ட்ரி போடுறேன். இப்போ ஃபைனைட் டிஃபரன்ஸ் டேபிள் ஓப்பன் பண்ணுறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா ஒய். வாட் இஸ் டெல்டா ஒய் நாட்னு என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ, அவ்வளோதான். அப்போ 0 -1 +1. வெரி குட். வாட் இஸ் டெல்டா y1 செகண்ட் ஒன்? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். 5 - 0 5. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். எதுக்கு நேரம் எழுதுறேன்? 15. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 51 - 20 31. ஸோ வெறும் இந்த சாப்டரில் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்ன்னு சொன்னாலே we are just doing என்னென்ன ஆப்ரேஷன்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். வெறும் அந்த கான்செப்ட் மட்டும் தான் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் கால்குலேட்டர் இஸ் அலோடு ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். அதனால் கேர்ஃபுல்லாக கால்குலேஷன் பண்ணிட்டு கண்டுபிடிக்கலாம். 104 - 51 சப்ராக்ட் பண்ணால் 53. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் டிஃபரன்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு சேஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம். டெல்டா ஸ்கொயர் ஒய் செகண்ட் சேஞ்ச். செகண்ட் சேஞ்சுன்னா இந்த டெல்டாவுக்கு சேஞ்ச். அப்போ 5 - 1 4 வந்திருக்கா? அடுத்தது 15 - 5 10 31 - 15 16 53 - 31 22. கரெக்டாக? இது டெல்டா ஸ்கொயர் ஒய். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், வாட் இஸ் டெல்டா கியூப் ஒய்? டெல்டா கியூப் ஒய் இஸ் டெல்டா ஸ்கொயர் ஒய்க்கு சேஞ்சு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறேன். 10ல் 4 போனால் 6 16ல் 10 போனால் 6 22ல் 16 போனால் 6. பாருங்களேன், டெல்டா கியூப் ஒய் ஃபுல்லாகவே உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, த சேம் வேல்யூ. அப்போ டெல்டா பவர் 4 ஒய் கண்டுபிடிச்சாலும் 0 தான், டெல்டா பவர் 5 ஒய் கண்டுபிடிச்சாலும் 0 தான். இஸ் இட் கிளியர்? சரி, இப்போ எனக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸில் 5 வேல்யூஸ் இருக்குது, 6 வேல்யூ சாரி 5ஓடு சேர்த்து 1 to 5 + 0 5 வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 5 வேல்யூ இருந்தால் ஃபிஃப்த்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ சிக்ஸ்த்து டிஃபரன்ஸ் வர என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. இஃப் யூ ஆர் ஹேவிங் 6 வேல்யூஸ், நல்லா பாருங்கள், இஃப் யூ ஆர் ஹேவிங் 6 வேல்யூஸ், ஃபிஃப்த்து டிஃபரன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இங்கே நமக்கு 0 வந்திருக்கு, பட் இங்கே ஏதோ ஒரு நம்பர், இங்கே ரெண்டையும் வேறு ஏதாவது நம்பர் வந்ததுன்னா இங்கே ஒரு நம்பர் வரும். அப்போ ஃபிஃப்த்து டிஃபரன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த சிக்ஸ்த்து டிஃபரன்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். மீதி இருக்கிற சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸிங் டெல்டா, ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அண்டு நேப்லான்னு ஒன்று இருக்குது, பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அதில் எப்படி சம்ஸ் எல்லாம் போடுறது, அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஒன்றுனா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் டெல்டாலையும் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர்லேயும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.